டே ஃப்ளிப்கார்ட் யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ லோகோவை மாத்தினா சரி, சைலண்டா கேன்சலேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாத்திருக்க பார்த்திருக்கியா? ரொம்ப ரொம்ப ஒஸ்டடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க ஃப்ளிப்கார்ட்ல இனிமேல் நீங்க ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி எப்போ வேணா கேன்சல் வந்து பண்ண முடியும். அது இப்போ வரைக்கும். ஆனால் இனிமேல் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்கான். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தான் வந்து அந்த கேன்சலேஷனே வந்து பண்ண முடியும். அப்படி நீங்கள் கேன்சல் பண்ணும்போதும் ஃப்ரீ வந்து கிடையாது. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜாக 20 ரூபாய் வந்து வாங்குவானா. ஸோ இதை தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கான். இனிமேல் நீங்க ஆர்டர் போடுறீங்கன்னா, ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணணும்னா உஷாரா தான் இருக்கணும். இனிமேல் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் போடணுமா, ஆஃப்லைன்ல வாங்கிக்க முடியாதா, இல்ல வேற எதுவாவது வாங்கிக்க முடியாதா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி அமேசான்லயும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்து கொண்டு வந்துருவானோன்ற ஒரு பக்குன்னு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பத்தி அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.